இந்த சுற்றாலியூரிலே அமர்ந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த முத்தாலம்மன் பட்டாளம்மன் பகவதி அம்மனை என்னுடைய மனதில் நினைத்துக் கொண்டு இந்த பாசுபதம் என்னும் நாடகத்திலே காண்டிபதாரி அர்ஜுனனாக வேடம் தாங்கி நடித்திருக்கின்றேன். தாயே, நீங்கள் தான் அம்மா எனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அம்மா உறுதுணையாக இருக்க வேண்டும். என்னுடைய பணியை துவங்குகின்றேன். முழு முதற் பொருளே முத்தமிழ் சுடரே, முழு முதற் பொருளே முத்தமிழ் சுடரே, மோனமே வேதநாயகனே, தொழுதிடும் அடியார் துயர் எல்லாம் தீர்க்கும் தூயனே. ஜோதி பாலவனே, ஜோதி பாலவனே, ஆ ஆ ஆ மருதினை கரத்தில் ஏந்திய பெருமான் மைந்தனே, வாரணமுகனே, பழுதர பணிந்தேன் உம்மை, கடை கண்ணால் எம்மை பார்த்தருள் செய்திநாயகனே, பார்த்தருள் செய்திநாயகனே. ஆ ஆ ஆ வேதனே வேத வேதாந்த மங்களந்த விமலனே, விண்ணவர்க்கெல்லாம் நாதனே, நாதமங்காரமே பொருளே, நால்வகை பதங்களும் தருவாய். நால்வகை பதங்களும் தருவாய். வேதனை வேத வேதாந்த மங்களந்த விமலனே, விண்ணவர்க்கெல்லாம் நாதனே, நாதமங்காரமே பொருளே, நால்வகை பதங்களும் தருவாய். நால்வகை பதங்களும் தருவாய். அருள் புரிவாய் விநாயகனே. ஓங்கார நாதன் இது, ஓங்கார நாதன் இது, ஓங்கார நாதன் இது.
அறிய வைத்த
குளிர வைத்தாய் தாயே அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவியே ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவியே அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவியே இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் மீனவர் நெஞ்சை என்று உயிர வைத்தாய் உயிரை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய் உயிரை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய் ஊமையின் வாய் திறந்து பேச வைத்தாய் அம்மா பேச வைத்தாய் இன்னும் எழுத்தென்னும் கண் திறந்தாய் இன்னும் எழுத்தென்னும் கண் திறந்தாய் ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய் ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய் கையம் தெளிய வைத்து அறிவு தந்தாய் கையம் தெளிய வைத்து அறிவு தந்தாய் ஒளி தந்து குரல் தந்தாய் நாங்கள் நடிக்கக்கூடிய இந்த நாடகத்தில் எவ்வித குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளை மன்னித்து எங்களுக்கு விடியும் வரை ஊக்கமும் உற்சாகமும் கொடுக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் அன்போடு வேண்டி கேட்டுக்கொண்டு என்னுடைய பணியை துவங்குகின்றேன். நஞ்சை கலனிகளின் நாயகனே நீ வாழ்க நடனமிடும் காவேரி காவலனே நீ வாழ்க தஞ்சம் என்று வருபவர்க்கு தஞ்சோ வணங்குகின்ற தஞ்சை பெருவுடைய நாயகனே நீ வாழ்க நெஞ்சமதில் வெற்றி கண்டு அஞ்சலிக்கும் மக்களுக்கோ விண்ணுக பெரிய கோயில் தந்த வீரராஜராஜ சோழனே நீ வாழ்க தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே தாரணியில் தமிழ் போல தலைநிமிர்ந்து வாழ்கவே தாரணியில் தமிழ் போல தலைநிமிர்ந்து வாழ்கவே தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே
துவங்குவதற்கு முன்பதாக அந்த முருகப்பெருமானை வணங்கிவிட்டு என்னுடைய கதைக்கு செல்கின்றேன். தீர்த்தம் கட்டும் தேவர் மலை, அங்கு தேவரெல்லாம் வாழும் மலை வாழும் மலை வாழும் மலை, புளியம்பட்டி சோலையிலே தங்க வேலையா உனக்கு பூசை முகம் நடக்குதையா முருக வேலையா. இதோ இப்பொழுது இந்த பாசுபதம் என்னும் நாடகத்தை துவங்குகின்றேன். எங்களுடைய நாடு தூதி தேசம் அஸ்தினாபுரம். அஸ்தினாபுரத்திலே பாண்டமகாராஜனுக்கும் குந்தமா தேவிக்கும் பிறந்த
பாண்டவர்கள் ஐவர்கள் நாங்கள். தர்மர், வீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்று சொல்லக்கூடிய நாங்கள் ஐவரும் பிறந்தோம். என்னுடைய தந்தை பாண்டவராஜனுக்கு பிறகு என்னுடைய அண்ணனாகிய தர்மபூபதிக்கு முடிசூட்டி இந்த ஹஸ்தினாபுரத்தை நாங்கள் சீரோடும் சிறப்போடும் ஆட்சி புரிந்து வந்தோம். அப்படி நாங்கள் ஆட்சி புரிந்து வரும் தருணத்தில் எங்களுடைய பெரிய தந்தை மகனாகிய துரியோதனன், துர்ச்சாதனன், அவன் சகோதரர்களோ 99 பேர், கர்ணனோடு சேர்த்து 101 பேர், அவன் மாமன் சகுனி, இவர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து இந்த பாண்டவர்களை எப்படியாவது அழித்து விட வேண்டும், இல்லை என்றால் இவர்களை இந்த நாட்டை விட்டு விரட்டிவிட வேண்டும் என்று எண்ணினார்கள். அப்படி எண்ணிய தருணத்தில் அந்த துரியோதனாகப்பட்டவன் பளிங்கு மாவட்டம் ஒன்று கட்டினான். அந்த மண்டபத்திற்கு பாண்டவர்களாகிய எங்கள் ஐவரையுமே விருந்திற்கு அழைத்தான். நாங்கள் ஐவரும் அங்கே விருந்திற்கு சென்று விருந்து முடிந்து அமர்ந்திருக்கும் வேளையில் அந்த துரியோதனாகப்பட்டவன் தந்திர விஷயமாக எங்களை பகையாடச் செய்தான். அப்பொழுது அந்த பகையாட்டத்திலே அவனுடைய மாமனுடைய சகனியின் சூழ்ச்சியினால் எங்களை தோற்கடித்து விட்டான் சண்டாளன் துரியோதனன். அந்த பகையாட்டத்திலே நாங்கள் எங்களுடைய நாடு, நகரம், பொன் பொருள் அனைத்தையும் இழந்து விட்டோம். பகடையில் தோற்ற பிறகு அந்த துரியோதனாகப்பட்டவன் தெரிவிக்கின்றான். எப்படி என்றால், பாண்டவர்களே, பகடையில் தோற்றவர்கள் 12 வருடம் வனவாசமும் 1 வருடம் அந்நியாத வாசமும் இருந்து அந்த 18 நாட்கள் நடக்கக்கூடிய பாரத போரிலே வெற்றி பெற்றால் உங்களுக்கு பகுதி நாடு தருவதாக கூறி எங்களை வனத்திற்கு அனுப்பிவிட்டான் சண்டாளன் துரியோதனன். நாம் இப்பொழுது நாங்கள் வனத்திலே வனச்சஞ்சாரம் செய்து கொண்டு வருகின்றோம். பரணாக சாலையை வைத்து நாங்கள் வனச்சஞ்சாரம் செய்து கொண்டு வருகின்றோம். என்னுடைய அண்ணன்மார்களுக்காக நான் காய்கறிகளை பறித்து வருவதற்காக இந்த வனத்திற்கு வந்திருக்கின்றேன். என்னுடைய அண்ணன்மார்களுக்கு தேவையான காய்கறிகளை பறித்து விட்டேன். என்னுடைய அண்ணன்மார்கள் இருக்கக்கூடிய பரணாக சாலையை நோக்கி புறப்பட வேண்டும். இதோ புறப்படுகின்றேன், நான் புறப்படுகின்றேன். காய்கறிகள் தான் பறித்து காண்டி வரும் காய்கறிகள் தான் பறித்து